ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். கண் பார்வைக்கு உடல் நலத்திற்கும் ஆரோக்கியம் தரும் பொன்னாங்கண்ணி கீரைங்க. வீட்டில் வந்து எப்படி சுலபமாக ஆரோக்கியமாக செய்யலான்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு மேலே இருந்ததுன்னா கருகிடும். இது கூட 6 பல் பூண்டு அளவுக்கு தோலெல்லாம் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அம்மிக்கல்லில் லைட்டாக நசுக்கி கூட சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் வந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓரளவு எண்ணெயில் வந்து வதங்கினதும் இது கூட ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான் வெங்காயம் சேர்க்குறது. வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் அதிகமாக வதக்காதீங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றினா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது கீரை போட்டு சாப்பிடும்போது. அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்து வந்திருக்கு. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. இது கூட நான் 1 கட்டு அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எப்படி இருக்க பாருங்கள், கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே போல் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாமா? கண் பார்வைக்கு உடல் நலத்திற்கும் ஆரோக்கியம் தரும் பொன்னாங்கண்ணி கீரைங்க. இதை வந்து வாரத்தில் 1 நாள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாஷ் பண்ணி வச்ச கீரை எல்லாமே வந்து நம்ம சேர்த்தாச்சு. இதை வந்து லைட்டாக வந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க. கீரை வந்து லைட்டாக கிளறி விட்டதும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதும் இதை லைட்டாக கலந்து கொடுங்க. கீரையை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு கீரை வந்து நல்லா குக் ஆகட்டும். ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, மீடியமாக வந்து வைங்க. இடையிடையே இந்த மாதிரி வந்து தட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளறி கொடுக்கணும். அப்போ தான் வந்து லைட்டாக வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபைனலாக தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீரையை வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். கீரையில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. அதில் இருக்கிற தண்ணியிலே வந்து வெந்துடும். இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான மற்றும் ஆரோக்கியமான சமையல் குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.